நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஹியூமன் மைண்டோட யூசர் மேனுவல், பயனர் கையேடு தான் NLPன்னு சொல்றது. NLP சொல்லுது, நல்லதோ கெட்டதோ திரும்ப திரும்ப நினைச்சா, சொல்லிக்கிட்டே இருந்தா அது நம்ம சப்கான்சியஸ் மனசுக்கு போய் பழக்கமா, கேரக்டரா, ஏன் தலையெழுத்தாவே மாறிடும்னு. கடவுளோட குழந்தைங்கிற உண்மைய சத்தியத்தை நாம திரும்ப திரும்ப கேட்டா அந்த சத்தியம் நம்மள விடுதலையாக்கும். பைபிள்ல யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. You will know the truth and the truth will set you free. நமக்கு எவ்வளவு நினைவூட்டல்கள், பின்தொடர்தல், பயிற்சி கொடுக்கறாங்க இல்ல இந்த ரெக்கார்டிங் பண்ண. இது கூட எனக்கு ஒரு கடவுள் அனுபவம் தான். பைபிள்ல பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல வர்ற ஒரு மத நாயகன், ரிலிஜியஸ் ஹீரோ சாமுவேல். 1 சாமுவேல் அத்தியாயம் 3 வசனங்கள் 7-11. சாமுவேல் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஏலிங்கிற ஒரு பாதிரியாரோட ஆசிரமத்துல தங்கி வளர்றான். ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் அவனை கூப்பிடுறாரு. சாமுவேல் சாமுவேல் சாமுவேல்னு 3 முறை. குழந்தைங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். ஆனா சாமுவேல் ஒவ்வொரு முறையும் எழுந்து ஏலி பாதிரியார்கிட்ட போய் கேக்குறான், ஐயா கூப்பிட்டீங்களான்னு. பாதிரியார் புரிஞ்சுக்கிட்டாரு, குழந்தை கடவுளோட சத்தத்தை கேக்குறான்னு. குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாரு, அடுத்த முறை உன்னை கூப்பிடுற சத்தம் கேட்டா ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன்னு சொல்லுன்னு. ஸ்பீக் லார்ட், யோர் சர்வெண்ட் இஸ் லிசனிங் அப்படின்னு. கடவுள் தன்னோட குழந்தைகளை இப்படிதான் அழைப்பார். நாம காதுகளையும் மனசையும் கூர்மையா ஷார்ப்பா வச்சுக்கணும். நான் இங்கிலீஷ் மற்றும் சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென்மையான திறன்கள் கற்றுக் கொடுக்கிற உதவி பேராசிரியர். யூடியூப்ல நிறைய கிராமர், கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வீடியோஸ் பண்ணிருக்கேன். ட்ரீசா ஜேவியர்னு போட்டா இந்த டாபிக்ஸ்ல என் வீடியோஸை நீங்க பார்க்கலாம். பணம் கொடுத்து ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்க முடியாத பல ஏழை மாணவர்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. புதுசா ஷார்ட் பிலிம்ஸ் பண்ண ரொம்ப பேஷனோட ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் இருக்கு. 1995-96 ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல நான் பிஜி படிக்கும்போது ஆனந்த விகடன் பிரம்மாண்டமா நடத்தின மாணவர்களுக்கான படைப்பு திறன் போட்டியில என்னோட 76 வயது நிலைங்கிற தமிழ் டிராமா பெஸ்ட் பிளே, பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு 30,000 rupees வின் பண்ணுச்சு. சோ எழுதுறது, மேடை பேச்சு, நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள், மை பேஷன். ஆனா அதெல்லாம் பண்ணும்போது கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, சமாதானம் இறைவனோடு என்கிற இந்த போட்காஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்? பைபிள்ல மாத்யூ 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. Seek thee the kingdom of God and his righteousness and all else will be added unto you. இறை வார்த்தை என் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதா உணர்ந்தேன். நான் விட்டாலும் ஸ்பாட்டிஃபை ஆங்கரோட மெயில்ஸும் வாட்ஸ்அப் மெசேஜஸும் என்ன விடுறதா இல்ல. ரொம்ப ஒதுங்கிதான் ஓடுனேன். பாட்காஸ்ட் பண்ண, கமிட் பண்ண பயமா இருந்துச்சு. நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர். என்னோட PhD இஸ் கோயிங் ஆன். என்னோட PhD இப்ப பண்ணிட்டு இருக்கேன். 2 குழந்தைகளுக்கு அம்மா, வீட்லயும் கல்லூரியிலையும் நிர்வாக பணி. என்னால முடியுமான்னு ரொம்ப யோசிச்சேன். ஆனா கடவுளோட சத்தம் ரொம்ப ஓங்கி ஒழிச்ச மாதிரி இருந்துச்சு. இறைவனோடு என்கிற போட்காஸ்ட் நான் பண்ணணும்னு இறைவன் தீர்மானிச்சா நான் யாரு தடை சொல்ல? பைபிள்ல சங்கீதம் 139:7-10 வரைக்கும் இப்படி எழுதி இருக்கு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இது ஆங்கிலத்துல, Where can I go from your spirit? Where can I flee from your presence?
If I go up to the heavens, you are there. If I make my bed in the depths, you are there. If I rise on the wings of the dawn, if I settle on the far side of the sea, even there your hand will guide me. Your right hand will hold me fast. நான் பிடிக்கப்பட்டேன். என்கிட்ட நீங்களும் பிடிபட்டுட்டீங்க. ஒரு பாட்டு கேட்கலாமா? கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதேனா. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. இறைவனுக்காய் இறைவனோடு இணைந்து ட்ரீசா சேவியர். மீண்டும் சந்திப்போம்.